ஓம் ஸ்ரீ வராகி தாயே, எனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகவும் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிச்சு வாழ கத்துக்கோ. ஏன்னா எந்த சூழ்நிலையில யார் என்ன செய்வாங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அனுசரித்து போகக்கூடிய மனநிலையோட நீ வாழ்ந்தினா நீ போற இடம் எல்லாமே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும். உன் கூட இருக்கிறவங்க நடிக்கிறாங்களா நல்லவங்களான்றத என்கிட்ட விட்டுடு. நடிக்கிறவங்க எப்போதும் அதே மேடையிலேயே ஓடி ஒளியும்படி அவர்கள் பொய்யாய் நடித்த உண்மையான விஷயத்தை நான் உலகுக்கு தெரியப்படுத்துறேன். உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறது போலவே உனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நிச்சயமாக நான் தண்டனை கொடுப்பேன். அதுவும் அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் கண்ணு முன்னால நடக்க தான் போகுது. எப்போதுமே உன் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை அதன் வழியிலேயே போய் செய்யாம நீ சொல்றத கேட்டு உன் மனசு காரியங்களை செய்யும்படி பார்த்துக்கிட்டீனா வெற்றி உனக்கானதாக வந்து சேரும். ஆம் என் செல்லமே, நீ சொல்வதையே உன் மனம் கேட்டு நடக்கும்படி நீ பார்த்துக்கோ. கண்ணுக்கு தெரிகிற மனிதனை இங்கு யாருக்கும் மதிக்க மனசில்ல. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத என்னையா மதிக்க போறாங்க? இன்னைக்கு பல பேரு மனிதனுக்கு துரோகம் செய்ததெல்லாம் போதாதென தெய்வங்களுக்கும் சேர்த்தே துரோகம் செய்யும் விதமாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இதுதான் சரி அதுதான் சரின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு நியாயத்தையும் நேர்மையை வச்சுக்கிட்டு ஏதேதோ போய் பித்தலாட்டம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ல யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலைன்னா அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா இங்கு வேலை செய்யற ஆளை பார்த்து கூலி கொடுக்கறவன் மனுஷன். ஆனா மனுஷன் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் கூலி கொடுப்பவன் தான் இந்த வராகி. யார் என்ன செஞ்சாங்களோ அதற்குரிய பலன் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய கணவனோ மனைவியோ உனக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க, உனக்கு நல்ல துணி வாங்கி கொடுத்தாங்க, உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்கன்றது சந்தோஷமான குடும்பம் கிடையாது. உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் நீ நினைக்கக்கூடிய உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பார்களா என்பதைத்தான் நான் பார்ப்பேன். அதுதானே சந்தோஷமான குடும்பம். என் குடும்பத்துல எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்யறேன்றது மட்டுமே போதாது. ஒவ்வொருவருடைய மனசுல வரக்கூடிய விஷயங்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. எதுவுமே கையில வந்து சேர்றதுக்கு முன்பாகவே அதை வச்சு கனவு காண ஆரம்பிச்சிடாத. ஏன்னா கையில கிடைச்சதே இப்போதெல்லாம் நிரந்தரம் இல்லாம யார்கிட்ட இருந்து எப்போ விலகி போகும்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அதனால நாளைக்கு வரப்போற வரவை வச்சு இன்னைக்கே செலவுகளை கணக்கு போடாதே என் செல்லவே. வரவுன்ற ஒரு விஷயம் கையில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நீ அதுக்கான செலவுகளை யோசிச்சு அதுவும் சிக்கனமாக செய்தால் மட்டும் போதும். எப்போதும் எல்லாரிடத்திலும் கவனமாக இரு, தந்திரமாக இருன்னு ஏந்திரமா சொல்றேன். ஏன்னா யாருக்கும் குழி பறிக்கிறதுக்காக நான் சொல்லல. யாரும் பறிச்ச குழியில நீ விழுந்துடக் கூடாதுன்றதுக்காக தான் கவனமாக தந்திரத்தோடு தெளிவாக விழிப்புணர்வாக இருக்க சொல்றேன். உன் கண்ணு முன்னால உன்கிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாம் உனக்கு நல்லதான் செய்வாங்கன்னு நினைக்காத. ஏன்னா நல்லா பார்க்கிறதுக்கு கொடூரமா இருக்கக்கூடிய தேளின் கொடுக்கில் மட்டும் விஷம் இருப்பதில்லை. அழகாக தேனை கொடுக்கக்கூடிய தேனியின் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாய் பேசுகிறவங்களும் நல்லது இல்ல, கோவமா பேசுறவங்களும் கெட்டவங்க இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கோ. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு நிச்சயமாக நான் துணையா இருப்பேன். எவ்வளவு சிக்கல் பிரச்சனை எது வந்தாலும் தைரியமாக நீ எதிர்கொள்ள ஆரம்பிச்சா அதன் மூலமாக உன்னுடைய திறமை வெளிப்படும். அதன் மூலமாக உன்னுடைய பலம் அதிகரிச்சு நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. இந்த உலகத்துல நீ எவ்வளவோ நிறைய பேசி சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்த நாட்கள் இருக்கு. ஆனா இப்போதெல்லாம் ரொம்ப அதிகமா பேசாம எல்லார்கிட்டையும் பேச்ச குறைச்சிக்கிட்டு பார்த்து பொறுமையா நடந்துக்கிற. அதற்கான காரணம் என்னவென்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஏன்னா நீ நிறைய பேசி சண்டை போட்டு அழுது கெஞ்சி புலம்பி கடைசியில எதுவுமே பலன் இல்லாம போய் தான் இப்போது மௌனமான ஆளாக மாறிவிட்டாய் என்பது எனக்கு தெரியும். உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய விடாமுயற்சிக்குமாக சேர்த்து நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி செய்வேன். உன்னிடம் உரிமை இல்லாத உறவும் உனக்கு உண்மையில்லாத அன்பும் உன்னிடம் நேர்மையா இல்லாத நட்பு கொண்ட மனிதர்களும் உனக்கு நம்பிக்கை தராத மனிதர்களும் உன் வாழ்க்கையில இருக்கிறது அவசியமில்லாத ஒன்று. யார் உன்கிட்ட உண்மையா இருக்காங்களோ, யார் உன்கிட்ட அன்பா பேசுறாங்களோ, யார் உன்கிட்ட நல்லபடியா நம்பிக்கையா நடந்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள்ளேன் செல்லமே. அழகு அழகுன்னு பெருசா நினைக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. ஆனா கடமை பொறுப்பு எனக்கான வேலையை நான் சரியா செய்யணும்னு நினைக்கிறவன் தான் வாழ்க்கையை ஜெயிச்சு அதை அழகாக மாற்றி கொள்ள முடியும்.
உன்னை தாழ்த்த நினைக்கும் மனிதர்கள் முன்பாக நீ உயர்ந்தே நிற்க வேண்டும். அதே நேரத்துல உன்னை உயர்த்த நினைக்கும் மனிதர்கள் முன்பாக நீ பணிந்து மரியாதையோடு நிற்க வேணும். முதல் முறை விழுந்துட்டோமே நினைச்சு பயந்திருந்தா மிதிவண்டி கூட யாராலையும் ஓட்ட பழக முடியாது. அதே போலதான் வாழ்க்கையும். ஐயோ, வாழ்க்கையில தவறு நடந்துருச்சே, தப்பு நடந்துருச்சே, தோத்து போயிட்டோமேன்னு யோசிச்சா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது என் செல்லமே. அதனால வாழ்க்கையை வாழும்போது வர கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். சைக்கிளும் வண்டியும் ஓட்ட கத்துக்கும் போது எப்படி கீழே விழுந்து எந்திரிக்கிறியோ அதே போலதான் வாழ்க்கையும். கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வாழ்க்கை பயணத்தை நான் அருமையா வாழ ஆரம்பிப்பேன்ற எண்ணத்தோடு வாழ தயாராகு. குறிக்கோள், லட்சியம் எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி அடைகிறோம் என்பது முக்கியமல்ல. அதற்கான சரியான வேலையை நீ செய்கிறாயா என்பதில் மட்டும் கவனமாக இரு. இறைக்கு ஆசைப்பட்டு தூண்டில்ல வந்து மீன் சிக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கரைக்கு வந்து செத்துதான் போகணும். அதுக்கப்புறம் புலம்பி தவிப்பது வீணானது தானே. அதே போல யாரோ விரிச்ச வலையில நீயாகவே போய் மாட்டிக்கிட்டு ஏமாந்து தவிக்காம கவனமாக இருந்துகிட்டினா வாழ்க்கையில புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்கள போல வாழணும்னு நீ நினைக்கிறத விட உன்னை போல இன்னொருத்தர் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. நிச்சயமா உன்னால் அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை பெற முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு திமிர் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என் செல்லமே. தேவைனா முகவரி தேடுவதும் தேவை முடிந்ததும் முகங்களை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தின் இயல்பு. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவை இருந்தா அவனை தேடி வருவாங்க. அதே நேரத்துல அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னா நீ எந்த பக்கம் இருக்கன்னு கூட தேட மாட்டாங்க, திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க. உண்மை என்னன்னா, ஒரு வசதியா இருக்கிறவன் ஏழையா ஆயிட்டானா அவனை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் அவனை மறந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு ஏழையா இருக்கவன் பணக்காரன் ஆயிட்டானா அவனே தன்னை சுத்தி இருக்கும் உறவுகளை மறந்து போய் அவனுக்குன்னு புது உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுவான். இதுதானே இன்றைய உலகமாக இருக்கு. ஆக மொத்தத்துல ஏழை பணக்காரன் ஆனாலும் சரி, பணக்காரன் ஏழை ஆனாலும் சரி, அங்கு பல விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் எதையுமே மறக்காம எப்போதும் எளிமையான வாழ்க்கையை வாழ நினைக்கும் மனிதர்கள் அருகில் மட்டும்தான் இந்த வராகியமா நான் இருப்பேன். இந்த உலகத்துல யார் என்ன வேணாலும் செய்யட்டும். வழிகளை மறந்து சுமந்து வந்த சுமை இறக்கியதும் ஓரங்கட்டப்படும் கழுதையைப் போல நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைச்சு உழைச்சிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய நல்ல எண்ணத்தையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய உழைப்பையும் மறந்துகிட்டு உறவுகள் உன்னை ஒதுக்கி வைக்காத அளவுக்கு நீ உனக்கென கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு நெருக்கமான உறவு உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா உன் இதயம் சுக்குநூறாய் உடைஞ்சு போயிடுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிடாத. வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை என் செல்லமே. இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய சந்தோஷமும் நிம்மதியும் நிறைய இருக்கு. எந்த விஷயமும் இருக்கும் போதே அதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவனாக இருந்துக்கோ. எதையாவது இழந்துட்டு அப்புறமா வலியோடும் வேதனையோடும் நீ வாழ வேணாம். ஏன்னா மனித வாழ்க்கை வாழ்வதென்பது ஒரே முறைதான். அதை உனக்காக வாழ தயாராக என் செல்லமே. நீ எப்போதும் யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் இருக்கு. அது என்னடா, உன்னுடைய ஆரம்பகட்ட காதல் வாழ்க்கையும் உன்னுடைய வருமானமும் நீ அடுத்து என்ன செய்ய போறங்கிற விஷயம்தான். இந்த 3மே எப்போ அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது நடக்காமல் போவதற்கும் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எதை சொல்லணுமோ அதை மட்டும் அடுத்தவங்க கிட்ட சொன்னா போதும். தேவையில்லாத விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான ரகசியங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விலகி பாரு. அவங்க உண்மையான முகம் தெரியும்.